வெல்கம் பேக் டு நாட்டிக்கல் கிரானிக்கல்ஸ் எபிசோட் 5. பஹாமாஸ் நாட்டில் இருக்கிற ஃப்ரீ போர்ட்டை வந்து அடைந்து ஷட்டில் பிடிச்சி சிட்டி சென்டருக்கு வந்து மார்க்கெட்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ஸ்கூட்டர் எடுத்து அப்படியே வீதி உலா வந்து அப்படியே பீச்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு சூப்பரான பஹாமியன் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான பீச்சை ஒட்டி இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே நல்லா மீன் வாசனை தூக்குது, ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே சாப்பாடு கிடைக்கும். மதியம் 1 மணிக்கு தான் ஓப்பனே பண்ணுறாங்க போல் ரெஸ்டாரண்ட். இங்கே பாருங்கள் 1 PM to 10 PM, அதனால தான் வேறு எங்கேயுமே இல்லை. தெரியுதா? சண்டே வந்து 11 to 6 மற்ற நாட்களில் வந்து 1 to 10 PM. மண்டே அண்ட் டியூஸ்டே க்ளோஸ்டு. ஹை for 2? Okay, follow me. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறாங்க இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே. இதுதான் ரெஸ்டாரண்ட்டு, பீச் ஃபேஸிங்கு. ஆக்சுவலாக இன்னும் லோக்கலாக போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சேன், ரொம்ப லோக்கலாக இருக்கிற மாதிரி. பட் அது எல்லாமே இதுக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல், டின்னர் இருக்கும் போல். பட் இப்போது இங்கேயே சாப்பிட்டு போவோம். ட்ரிங்க்கு என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. சாப்பாடு மெயின் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கான் பாருங்கள். Do you have fried fish? Fried fish. Can you show me fried fish? ஸோ ஆக்சுவலாக இவங்களுடைய லோக்கல் ஃபுட் வந்து காஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்ச் சாலடு, அப்புறம் வந்து ஃப்ரைடு ஃபிஷ்ஷாக, அப்புறம் வந்து கிரில்டு லாப்ஸ்டர். இது மூணும் வந்து இங்கே வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. அதான் ஃப்ரைடு ஃபிஷ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். கோகனட் ஷ்ரிம்ப் ஃபார் ஹிம் and 1 salmon. Yeah, fried salmon. You have conch salad? You don't have? Okay. Yeah, that's fine. பட் ஃபுட்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது இங்கே. மேபி நம்ம அங்கே போனோம்ல, அங்கே ஒரு இடத்துல 15 minutes ஆகும், 20 minutes ஆகும்னு சொன்னாங்களா. அங்கே வந்து இதை விட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப மெயினான இடமா இருக்குது. இங்கே அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸு நிறைய கூட்டம் இங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. For conch salad, you'll have to go down, further down. Yeah, we don't do conch salad, but we do confiters. Oh, is it same or? Confiters is fried like hush puppies, and confiters is like ceviche. ஓகே. ஸோ நம்ம அந்த கான்ச் சாலட் வந்து அந்த லோக்கல் கடை அங்கே அந்த சைட்லாம் போனோம்ல, ஸோ அங்கே போனீங்கன்னா கிடைக்குன்றாங்க. ஓகே, ட்ரிங்க் ரெடி. ஸோ அவர் வந்து வர்ஜின் டைக்வேரி அப்படின்னு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணார். இது வந்து பேஷன் ஃப்ரூட்டா, அதில் ஸ்ட்ராபெரி வேறு ஃப்ளேவரும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது வந்து பஹாமியன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஏதோ போட்டிருந்தாங்க. இங்கே லோக்கல் ஸ்பெஷல் ட்ரிங்காக பைனாப்பிள், கோகோனட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து $7, இது வந்து $10. சூப்பராக இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சி. சூப்பராக இருக்குது. அந்த கோகோனட் ஃப்ளேவரும் ஆரஞ்சும் பைனாப்பிள் மூணுமே அப்படியே தனித்தனியாக தெரியும். செமையாக இருக்குது. Cheers, Madon. தேங்க்யூ. சாப்பாடு வந்துருச்சுங்க. மீன் இது என்ன சைடு சொன்னோம்? பொட்டேட்டோ தானே அது? பொட்டேட்டோ, ஜாஸ்மின் ரைஸு. அப்படியே புட்டு காமிங்க. எது புட்டு காமிங்கன்னா புட்டு இங்கே கிடைக்காதுன்னு சொல்லாதீங்க. இது ஷிம்பை வெட்டி காமிங்க. அப்படியே சாப்பிடுங்க. வாயில் எப்படி இறங்குதுன்னு காமிங்க. வாயத்தோம் அள்ளி எடுத்து அடிப்போம். தோசைக்கு சட்னி வச்சு சாப்பிட்ற மாதிரி. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாக இந்த ஊரில் இவங்கெல்லாம் சாப்பிட்ற இந்த ஃப்ரைடு ஃபிஷ்ஷு, ஃப்ரைடு ஷ்ரிம்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தூக்கலான ஒரு மசாலா இருக்காது. அந்த வெளியில் பார்க்க தான் அப்படியே வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நல்ல ஜூஸியாக இருக்குங்க. நல்ல அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். எப்படி இருக்குங்க ஃபிஷ்ஷு? ஓகே, ஸ்டாண்டர்ட். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
சாப்பிடுங்க, இது உருளைக்கிழங்கு. நல்லா இருக்கா? இவங்க யூஸ் பண்ணுற அந்த மசாலா நல்லா இருக்குங்க. நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஓகேங்க, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. டைம் இப்போ வந்து 2:22. மொத்தமாக பில்லு வந்து $88 ஆச்சுங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷு மீல் வந்து $38, அப்புறம் ஷ்ரிம்ப்பு 16, அப்புறம் ஒரு ட்ரிங்க்கு 10, இன்னொரு ட்ரிங்க்கு 7, வேட் வந்து 10%, அதுக்கப்புறம் கிராச்சுவிட்டின்னு அவங்களே போட்டுடுறாங்க, அது வந்து ஒரு 15%. ஸோ எல்லாமே சேர்த்து $88 ஆச்சு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஃபுட்டு வந்து நல்ல குவாலிட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ இதோட கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸில், இன்னும் கம்மியான ப்ரைஸில் சாப்பிட்ணுன்னா நம்ம போனோம்ல அந்த லாஸ்ட் வரையும் அப்படியே அந்த சைடு ட்ரைவ் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் இதில் வந்து ஹாஃப் ப்ரைஸ் அதில் சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம அந்த போர்ட் லூக்காயா அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்கன் ஃபுட்டே கிடச்சிது. அங்கே வெண்டீஸு, பர்கர் கிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் அங்கே சாப்பிட்லாம். அது சாப்பிட்டிங்கன்னா ஒரு $10, $15 ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி லோக்கல் ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே. ஓகேவா, வாட் நெக்ஸ்ட்? உள்ளே ஒரு வாக் போய்ட்டு வருமா? சட்டை போட்டு தெரியுற ஆளுக்கு நம்ம 2 பேர் தான் நினைக்கிறேன் பீச்சில். இது பால் உட்கார்றதா இல்லை லைட்டாக? அது கல்லையா? அது பீச் நல்லா இருக்கு. ஆனால் அதெல்லாம் பாருங்கள், க்ரூஸில் இருந்தே வந்து அந்த டவல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எம்எஸ்சி டவல் தான் அது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம க்ரூஸ்லேருந்து வந்தவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு ஒரு 2-3 க்ரூஸ் இங்கே வந்து இறங்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு இங்கே பிஸ்னஸ்ஸு. அது வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அந்த சைடு போனோம் அப்படின்னா எல்லாமே இருக்குது. அண்ட் நிறையா அங்கங்கே இந்த மாதிரி சாப்பாடு இருக்கோ இல்லையோ தண்ணி இருக்குது, ட்ரிங்க்ஸ் நிறையா வச்சுருக்குறாங்க அங்கங்கே. ஓகே, இந்த இடத்துல வந்த வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கார்டன் ஆஃப் த க்ரூஸ் அப்படின்னு ஏதோ ஒரு இடம் இருந்தது. சரி, அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறது அங்கே போய் முடிவு பண்ணிக்கலான்னு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அடுத்த ரைட்டு. அதில் போனோம். சென்னையில் ஓட்டுற மாதிரியே இருக்கு பீச்சு. ஸோ ஈசிஆரில் போகிற ஒரு ஃபீலாக பண்ணை வீடுகள் மாதிரி இருக்குதுங்க. நிறைய வீடுகள் இல்லை, பட் இருக்கிறது வந்து கொஞ்சம் அந்த பண்ணை வீடுகள் மாதிரி வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப தனித்தனியாக இருக்குது வீடுங்கள்லாம். பக்கத்துலேயே வீடுகள்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை.
பக்கம் அந்த பக்கம். லாக் கேட்டை வச்சு லாக் பண்ணி பிடிச்சிட்டு போனாங்க இல்லை, அவ்வளோதாங்க. பரவாயில்ல, இந்த ஊருக்கு இவ்வளோ அழகாக அட்மிஷன் போட வந்திருக்கோன்னு சொல்லி, குழந்தை எங்கே அப்படின்னா இவர் தான் குழந்தை, இவர் பேர் தான் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு வந்திருக்கோங்க. இங்கே இருக்கிற ஒரே ஸ்கூல் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், லுக்காயா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. இன்றைக்கி சாட்டர்டே, ஸ்கூல் லீவு போல். நம்ம வீக் டேஸில் வந்திருந்தோம் அப்படின்னா ஸ்கூல் உள்ளே போய் பார்த்துருக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே தாண்டி போக முடியாது. யாராவது இருந்தால் கேட்டு போகலாம். போகலாங்களா? ஸ்ட்ரைட்டாக கார்டன் கொடுங்க. இங்கே இருக்கிறவங்க லைஃபே இவங்க வேறு ஒரு மாதிரி இருக்கும்ல, இதுக்கு பழகி இருக்கும் அவங்களுக்கு. பரபரப்பாக இல்லாமல் ஒரு மாதிரி காமாக, பட் இவங்களுக்கு பெருசாக ப்ரெஷர்லாம் இருக்காதோ. ஆமாம், ஒர்க் ப்ரெஷரு, படிப்பு ப்ரெஷரு. ஸ்கூலே சின்னதாக இருப்பார், பேர் ஒரு 10 குழந்தைங்க ஸ்கூல் வரும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் படிப்பாங்களான்னு தெரியல, ஸ்கூல் ஜாயின் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதெல்லாம் கேட்டிருக்கலாம் ஆக்சுவலாக, வீக் டேஸ் மாதிரி உள்ளே வந்துருந்தோம் அப்படின்னா. தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன் கார்டன் பார்க்க. இங்கே பார்க்கிங்க அதான் பில்டிங்கு விட்டா அந்த மரத்து நிழலில் படுத்து தூங்கிடுவேன். Check in at the cafe. Individual membership $35, dual membership $60. $17 என்ட்ரன்ஸு. யாருமே இல்லையே. செக்இன் அட் த கேஃபேன்னு போட்டிருக்கான். பரவாயில்லைங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு பார்க்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. 12 ஏக்கர் பொட்டானிக்கல் சென்டர் ஃபீச்சரிங் த ஃப்ளோரா ஆஃப் த பஹாமாஸ். Okay, we close in about 45 minutes. Oh, they're closing? 45 minutes. So It's normally $17 a person. Okay. But they're We'll closing do for 25. come again? 25. Or 20. For both of us? So this is private or government? It's a private. Okay. Okay. So you want to do it like that? Or... Yeah. Hi, so what y'all doing? We want to check in. Okay, we closing in about 45 minutes, It takes you about... Close at 4. Online they say at 4 you're closed. Victoria Regina. மாஸ்கோவியன் டக்காங்க இது. ஸோ ஃபுட்டும் இங்கே இருக்கு. ஃபுட் இல்லை, ட்ரிங்க் மட்டும். அங்கே ஒரு பேர்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? பார்த்தேன், மாஸ்கோவியன் டக்கா. ஓ, பூனை கூட இருக்கியா? நம்ம ஊர் பூனை மாதிரி இருக்கு. பூனை. யூஸ்வலாக ஒருத்தருக்கு $17. பட் நம்ம க்ளோசிங் டைமில் வந்ததுனால ஒருத்தருக்கு $10 கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது இப்போ நீங்கள் குரூப்பாக வந்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க போல். நிறைய பேர் வந்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஒரு ரேட் பேசி நீங்கள் அவ்வளோ போய்க்கலாம். ஃபிஷ் உண்டு, டர்ட்டில் உண்டு, வேறு என்ன உண்டு? மாதவன் உண்டு. ஸோ லோக்கல்ஸுக்கு இதுதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். பீச்சு அண்டு இந்த மாதிரி ஒரு க்ரீனாக ஒரு காமாக ஒரு இடம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வராங்க. ஆக்சுவலாக லோக்கல்ஸும் வராங்க இங்கே. பார்த்தீங்களா, நம்ம வரும்போது சின்ன சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க.
யார் அந்த மண்டை? வின்ஸ்டன் லியோனார்ட் ஸ்பென்சர் சர்ச்சில். ஓ, நம்ம வின்ஸ்டன் சர்ச்சில் தான்யா ஃபுல் நேம் போட்டிருக்காங்க. அந்த பீச் ஏரியாலாம் அது ஒரு மாதிரியான ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இடையிலலாம் பெருசாக ஒன்றுமே இல்லை, அங்காங்கு வீடுகள் அண்ட் நிறைய ஸ்ட்ரீட்ஸ் போகுது, அங்கங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது, நிறையா தெருக்கள் இருக்குது, நிறையா ஒரு சின்ன தீவு தான், பட் ஸ்டில் வந்து நிறையா மக்கள் இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அண்ட் ஸ்கூல்லாம் கூட நம்ம பார்த்தோம்ல. அண்ட் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக இருக்குங்க. அண்டு பொதுவாகவே நம்ம எக்ஸ்பெக்டேஷனே வந்து நல்ல வெயிலாக இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். நம்ம வந்து தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இல்லை. 25 டிகிரி செல்சியஸ்ங்க, நாட் பேடில், நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அதுவும் இந்த இடத்துல இந்த கார்டனுக்குள்ளே வந்தால் இன்னும் நல்லாயிருக்கு. நல்லா க்ரீனாக உயரமான மரங்கள், கொஞ்சம் சில்லுனே இருக்குது ஆக்சுவலாக உள்ளே. அங்கே என்னையா இருக்கு? ஆமக்குஞ்சா? ஆமக்குஞ்சிகள் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சது ஓடிடுச்சு. ஓ வா, இவ்வளோ பக்கத்தில் இங்கே வந்து நின்றுட்டுருக்கு. எந்த ஊர் ஆமை பிரவீன் இதெல்லாம்? பஹாமின் ஆமைகளா? இந்த பேர்ட்ஸ்லாம் இங்கே இருக்காமா? கார்டன் ஆஃப் த க்ரோஸ் பேர்ட்ஸா? நல்லா பெருசாக தாங்க இருக்குது, போயிட்டே இருக்கு உள்ள. அங்கே ஏதோ கடை மாதிரி இருக்குது. சுத்தமாக இல்லை, நம்ம மட்டும்தான் அந்த பார்க்குக்குள்ளே இருக்கோங்க. குறைவான இடங்கள் தான் இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே ஃப்ரீபோர்ட்டில். ஸோ ஒன்று மெயின் பீச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்டு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நானும் வந்து இப்போ உங்களுக்கு நிறையா என்னென்ன இடங்கள் இருக்குதுன்னு காமிக்கணும், அது பார்க்கணுன்றதுனால தான் இங்கெல்லாம் வந்தேன். இல்லைனா அந்த பீச்லேயே நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஊரில். அதை தாண்டி இங்கே வந்து ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது. ஸோ நேஷ்னல் பார்க் இங்கேருந்து ஒரு 30 மைல்ஸ் சொன்னல. ஸோ டைம் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு போகலாம். பட் பைக்கில் 30 மைல்ஸ் இந்த ஊரில் போகிறது வந்து நாட் அட்வைசபிள். கார் ரெண்ட்டுக்கு எடுத்து வந்தீங்கன்னா அது ட்ரை பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சும்மா அந்த லோக்கல் வைப் கிடைக்கணும் அப்படின்னா சும்மா அந்த நம்ம போர்ட் லோக்கா மார்க்கெட் அந்த பகுதியில் அப்படியே வாக் பண்ணி சுற்றலாம். இல்லை பைக் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே அங்கங்கே நிறைய தெருக்கள் இருந்ததில்ல, ஸோ அந்தந்த தெருக்களுக்குள்ளெல்லாம் அப்படியே பைக்கை விட்டு இந்த லோக்கலில் இருக்கிற அந்த வீடுகள், இந்த சர்ச்சு, இதுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சி அதெல்லாம் எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அண்ட் அதுக்கு உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா. Yes, on Jamaicans, we get some mixtures. Okay, do you know Creole? Yes, I know Creole. My mother from Haiti. Haiti? Yes. Oh, okay. Yes, So you from, speak both Creole and English? I speak Creole too good. PT Creole. Oh, okay. Can you talk something in Creole? Or say... I would say, me appeal, shaipul, pailu. I mean like, put your hands together. It helps to make the work easy. Okay. Me appeal, shai pailu. Nice. Yeah, What? everybody work together, make life easy. Thank you, thank you. What's your name? My name is Marie. Marie Wool. Movie. Marie Wool. Movie World. Nice Yes. name. And my- Thank What's you. your name? Madhavan. Madhavan? Yeah, that's Nice to right. meet you, Madhavan. Yeah, nice to meet you. Okay. Yeah, thank you. சூப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? மெயினிங் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. இங்கே க்ரியோல்னு ஒரு லாங்குவேஜ், மதர் டங் அப்படின்னு சொல்லலாமா. ஆக்சுவலாக வந்து மொரிஷியஸில் கூட க்ரியோல் தான் நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம பார்த்தோம்ல. கரன்சி வந்து பஹாமியன் டாலரு, பட் எங்கே பார்த்தாலும் கல்லால் பார்த்தீங்கன்னா US டாலர்ஸ் தான் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஆமாம் இங்கே நடந்து வந்துட்டுருக்கு. தப்பி தவறி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் பாவம். அதால் பாவம் பயந்தும் ஓடவும் முடியாது. நான் பிரவீன் அவிச்சிட்றீங்களா? ஹைபிஸ்கஸ் கார்டன்லாம் கூட இருக்கு பாரு. அங்கே இந்த பக்கம் ஹைபிஸ்கஸ் கார்டனா, அந்த பக்கம் பட்டர்ஃப்ளை கார்டன் ஏதோ வச்சுருக்குறாங்க. நம்பர் 1 நம்ம எங்கே இருக்கோம்? இங்கே தான் இருக்கோம். நல்லா பெரிய நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இங்கே வரலாம் நீங்கள்.
சரி அப்படியே கிளம்புவோமா. க்ரூஸில் வந்து 5 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே இருந்துட்டு பஹாமாஸுக்கு டாட்டா சொல்லலாம். 5 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா வெளியில் இருந்துட்டு க்ரூஸு கிளம்பும்போது எங்களுக்கு டாட்டா சொல்லலாம் அப்படின்னாங்க. அதனால் வந்து 4 மணிக்கு நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. ஸோ நம்ம திரும்ப வந்து அந்த பைக் இருக்கிற ஏரியாவுக்கே போவோம். நம்பர் என்ன 1170யா 7 தலை ஃபார் எ ரீசன். கிளம்புவோமா. பைக் கண்டிஷன் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ஸோ பார்த்து பகுமானமாக இருந்துக்கணும். இதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் விடுங்க. ஃபார்ச்சூன் பே ஏதோ கம்யூனிட்டி மாதிரி இருக்குது. என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வீடுங்கள்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் கொஞ்சம் அந்த இது மாதிரி கொஞ்சம் குரூப்பாக ஸ்டே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெரிய பெரிய வீடுங்கள்லாம் இருக்குது. வீடு சேலுங்க. இங்கே பாருங்கள், வித்தவுட் கமிஷனா. இங்கே பாருங்கள், பெரிய பெரிய பங்களாவாக இருக்குது இங்கே. இங்கே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பூட்டி டிரைவா. ஒரு காலத்தில் வந்து பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியனா, பைரேட்ஸ்க்கு வந்து ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய ஹப்பாக இருந்திருக்கு இந்த பஹாமாஸ், இதை சுற்றி இருக்கிற இந்த தீவுகள்லாம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்து அண்ட் இப்போ வந்து இது ஒரு தனி நாடு. இது வந்து இது அமெரிக்காவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் அமெரிக்கன் விசிட்டர்ஸ் தான் நிறையா இருக்கிறாங்க அண்ட் அமெரிக்கன்ஸ் நிறையா அங்கே பார்க்க முடியுது. பட் ஸ்டில் அமெரிக்கன் கரன்சி தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் வந்து பஹாமாஸ் வந்து ஒரு தனி நாடு. ஸோ இதுக்கு வரணுன்னா வீசா வேணும். பட் இதுவே யூஎஸ் வீசா, யூகே வீசா, கனடா வீசா, ஷெங்கன் வீசா இருந்தது அப்படின்னா ஆனரேபிள். பட் அந்த வீசாஸ் இல்லை அப்படின்னா நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் வீசா அப்ளை பண்ணி வரணும். ஸோ ஒரு பெட்ரோல் பங்க்கு பார்த்தோம். ஒன்று தான் இருந்துச்சு. சரி இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம், பெட்ரோல் என்ன விலைன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கூப்பர்ஸ் ஃபுட் ஸ்டோரா. பார்ப்போமா. ஓ நம்மளே போட்டுக்கிறது இல்லையா? How much per gallon? Liter or gallon? I mean, I'm asking how much. Oh, it's $5.40. $5.40. So gallons, right? Yeah. Oh, okay. $5.43 a gallon. $5.39 ஒரு கேலன் பெட்ரோலுங்க. ஒரே ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை. தேங்க்யூ. இங்கே தான் வச்சுருக்காப்புல. ஸ்டாண்டர்டு ட்ரிங்க்ஸு, ஃப்ரூட்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. வெங்காயம், தக்காளி. ஸோ அத்தியாவசியமான வெஜிடபிள்ஸு அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் கூட இருக்குது. ஹலோ அண்ட் பியூட்டி அண்ட் ஃபியூவல். போலாமா? எதாவது சாப்பிட்றீங்களா? வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போயிடுவோமா? இங்கே அங்கே இருக்கும் லுக்காயால.
அண்ட் இது மாதிரி தாங்க சொன்னேன். இங்கே இருக்குது பாருங்கள், வெண்டீஸ்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட்டில் வேணும்னா இங்கே முடிச்சிடலாம் சிம்பிளாக. அவனை விட்டுறியா? நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். ஏன்? ஆமாம்மா, நான் திருப்பலைங்க. இப்போ அது வண்டியே திரும்புதோ அது? ஆமாம், வண்டியை திரும்பல, நான் திருப்பலை. வேறு ஏதாவது கொடுத்தாங்களா? அவ்வளோதான், அவங்களே தான். எனிதிங் எல்ஸ்? ஸ்கூட்டர் ரிட்டர்ன் பண்ணியாச்சுங்க. அவர் வந்து ஒரு முறை செக் பண்ணார். செக் பண்ணிவிட்டு ஆல் செட் அப்படின்னாரு. நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இங்கே ஒரு இடம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பைக் எடுக்கிறதுக்கு. பட் அங்கே போர்ட்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம அங்கேருந்து இங்கே $10 வரதுக்கு $10, போகிறதுக்கு $10 கொடுத்து வர்றதுக்கு அந்த போர்ட்லேயே வந்து ரெண்டல் பைக் இருந்தது அப்படின்னு நம்ம அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அங்கே இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன் ரிட்டன் போகும்போது. பட் கார் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹெர்ட்ஸ் இருந்தது, ஏவிஸ் இருந்தது ஏர்போர்ட்டில் ஆக்சுவலாக. ஸோ அது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே வந்து ஷட்டில் அனுப்புகிறாங்க. நீங்கள் நம்ம க்ரூஸ் வர டைம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களே ஷட்டில் அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களே உங்களை பிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்போர்ட் உங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கேருந்து நீங்கள் ரெண்டல் கார் எடுத்துகிட்டு நீங்கள் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு கார் தான் வேணும்னா அங்கேயே எடுக்கிறது பெஸ்ட்டு ஆப்ஷன். Richmond, go ahead, Richmond. No, go ahead. இங்கே இது 7 year பார்ப்பாங்களா? பெவரேஜஸ்ஸு, டிஷர்ட்ஸு, ஸ்நாக்ஸு, ஹெல்த் கேர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கான். ஸோ இப்போ வந்து நம்ம பகாமாஸ் வந்ததுக்காக ஏதாவது மேக்னெட் மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படி கிளம்போம். 4 o'clock அங்கே நமக்கு பிக்கப் வர சொல்லியிருக்காங்க. வாக் பண்ணி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இங்கே மேக்னெட் ஏதாவது வாங்கலான்னு பார்த்தோம். பட் பெருசாக கலெக்ஷன்ஸ் இல்லை. நம்ம அப்படியே போகிற வழியில் எங்கேயாவது வாங்கிப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு வாட்டர் கேன் மட்டும் இந்த மாதிரி வாங்கிட்டோம். $1.60 தான். ஸோ கேஷ் கொடுத்த $5. இவங்க US நோட்டும் வச்சுருக்காங்க, காயின்ஸும் வச்சுருக்காங்க. பட் நான் ஒன்று வந்து ரிட்டனாக எனக்கு பஹாமியன் டாலராக கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ தட் நம்ம வந்து பஹாமியன் டாலரும் வச்சுக்கலாம் சோவெனியர் மாதிரி. ஸோ பஹாமியன் கரன்சி. ஸோ ஏற்கனவே சொன்னல இது ஒரு $, சமம் வந்து பஹாமியன் டாலர் $1. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். இதில் இவர் யார் சார்? அதுதான் நானும் கேட்கணும்னு நினச்சேன். சார் லிடியன் நாதஸ்வரமா? சார் லிண்டன் டி பின்லிங். எங்கே போட்டிருக்காங்க மதன்? கீழே போட்டிருக்காங்க. ஓகே, ஃபுல் பகாமாஸ் இங்கே காட்டிடலாம் போல. சேல் போட்டிருக்காங்க. எங்கே பாரியா வீடு சேல் வாங்கிருங்க மதன். ஒன்று அப்பார்ட்மெண்ட்ஸ் லூக்காயால 1 bedroom 1 bathroom ஒரு பூலு இதெல்லாம் சேர்த்து $1.5 லட்சம். இங்கே பாருங்கள், இது பங்களா. அது 8.5 லட்சம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் அந்த 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம், 3 லட்சம், 3 லட்சம் இதெல்லாம் $. சொல்லிட்டு இருக்கேன். இந்த ரேஞ்சிலே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அது தெரியுமா? அப்படியே இங்கே வாங்க, இங்கே பாருங்க. சின்ன வீடாக தான் பிடிக்கும்பீங்க. இது பாருங்க 6.5 லட்சம் வித் அந்த போட் டேக்ஸ் இதோட. ஓகேங்க, 3:54 நம்மளை 4 மணிக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு மால் வந்துடுவார். ஸோ கிளம்புவோம். ஓகே, நம்பர் அடிச்சா கால் அடிச்சா பெட்டர். ஜுவல்லரி பாருங்கள், சூப்பர் பெருசாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து சாப்பிட்ருக்கோங்க. ஆமாம், இங்கே எல்லாம் ப்ரைஸ் பாருங்கள் $16 இந்த ரேஞ்சிலே இருக்குது. இங்கே சாப்பிட்டு தான் இருக்காங்க. Hey, good afternoon. So we are waiting near the Port Lucaya. The same place, the 700 wines. Okay? Alright, thank you. Phone பண்ணேன் அந்த கேப் நம்மளை ட்ராப் பண்ண விட்டேன். 4 minutes அவையில் இருக்காராம். ஓகேங்க. ஓ, அதர் சைடு. ஓகே. ஸோ கேப் வந்துடுச்சு. கிளம்புமா? ஓகே.
பாட்டை வந்து சவுண்டாக வச்சிடுறாங்க. நம்மளால் வந்து காப்பி ரைட்ஸ் சமாளிக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே அது வால்யூம். ஓகே. ஒரு வெளியே இருக்கும்போது சவுண்டை குறைச்சேன், உள்ளே வந்த உடனே ஏற்றிட்டார். சரி, ஓகே, பார்த்துக்கலாம், கேட்கட்டும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன் Freeport? Yeah. You do? We just passed it just now. Oh, that van, small van is a public transport? Oh, okay. So they do have transport to the port or no? No. But other tourist places like the national park and those places are? No. No. You'll have to catch a taxi or rent a car. Oh, okay. So these are all just to cover the city. Yes. அங்கே போது பாருங்க, அந்த மினி வேன் அதுதான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். பட் அது வந்து இங்கேருந்து போர்ட்டுக்கு போகிறது, அந்த நேஷனல் பார்க் போகிறது, அந்த தூரமான இடங்களுக்கு போகிறதுக்குலாம் கிடையாது. சும்மா லோக்கலில் சுற்றுறதுக்கு மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்ட் லூக்காயா மார்க்கெட்டு, அப்புறம் அங்கேருந்து டயானோ பீச்சு, ஸோ இந்த மாதிரி இடங்கள் பக்கத்தில் போகிறதுக்கு மட்டும்தான் இருக்கான். மெயின் business here, like The what main do you industry here is tourism. do? Tourism, okay. Right. But you, as a worker, you do have other jobs: doctors, lawyers, accountings, etc. Okay, okay. Yes. Nice. You're a murderer, oh boy, you're gonna die. Murderer, you're gonna die. Murderer. Any other questions? And I've heard here no crime. I mean, crime rate is really less. Is that true? Crime. Listen. All around the world, you have your fair share of crime. So crime is here. Crime is here. Yes. So not much. Crime is here. You know what I mean? Crime is here. That's like me asking you, how's the crime in India? Where you from? India. How's the crime in India? Crime is there. Yeah, crime Too. is there. You see what I'm saying? So crime is everywhere. Everywhere. Right? You know, remember the world was once perfect, right? Until somebody said, "Hey, bite this apple." After we both bite that apple, hell break loose. Okay. Any other questions? No, I'm good. You sure? Yeah. You positive? You sure? Yeah. Positive. I'll answer it for you. Okay. Thank you. No problem. Thank you. What's your name? Madhavan. Marvin. And what's your name? Praveen. Okay. What's your name? What's my name? Valentine. Valentine. Nice. அவர் பேசும்போது பாட்டு ஆஃப் பண்ணிடுறாரு. அவர் பேசுறதை நிப்பாட்டின அடுத்த செகண்ட் ஆன் பண்ணிடுறாரு. பட் நல்லா இருக்கு பாட்டெலாம். ஸோ இந்த ஊர் வைப் கிடைக்குது. எஃப்எம் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ நீங்களும் வந்து கார் இங்கே ரெண்ட்டுக்கு எடுத்து ட்ரைவ் பண்ணிங்கன்னா எஃப்எம் போட்டு வைப் பண்ணலாம் லோக்கல் சாங்க்கு. அவ்வளோதாங்க, போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பெருசாக செக்யூரிட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. மேபி இவங்க லோக்கல் ஷட்டில் மாதிரி யூஸ் பண்ணுறாங்களே, இவங்களெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், ரெகுலராக போயிட்டு வரவங்க. Okay, guys, it's been a pleasure meeting you guys. You to bless you guys in your endeavors. Okay. Thank you. And thank you. hey, have a safe trip back. And hey, peace. Thank you. See you soon. Okay, we are back. பின்னாடி பாருங்க, நம்ம க்ரூஸ் நிற்குது. நம்ம இங்கே நின்றுருந்தோம்னா அது கிளம்பிடும். உள்ளே போகலாம் வாங்க. எல்லாம் மேலே போய் செட்டில் ஆகிட்டாங்க பாருங்கள் க்ரூஸில். ஆமாம், பாய் சொல்லிவிடுங்க. வெல்கம் டு ஃப்ரீபோர்ட்டுக்கு. ஸோ ஆக்சுவலாக க்ரூஸ் கிளம்புற டைம் ஆன உடனே இங்கே இருக்கிற கடைகள்லாம் சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸே வந்து இங்கே க்ரூஸ் வர்றது தானா. நான் அந்த டாக்ஸியில் இப்போ ட்ராப் பண்ணார்ல, அவர்கிட்ட செக் பண்ணேன். எவ்ரி அதர் டே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இங்கே ஏதாவது ஒரு க்ரூஸ் வந்துருமா. ஸோ இதுதான் இவங்களுடைய டூரிசம் தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ்ஸு. நம்ம தான் கடைசியாக போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் பிரவீன். ஆமாம். Magnets? How much? Yeah. Our big magnets are $10 and our flip-flops are 2 for $5. So, அங்கே $5 இருந்துச்சுல்ல? And the flip-flops are 2 for $5. Good. ஸோ ஆக்சுவலாக இங்கே சோவினியர்ஸ் கடை போய் பார்த்தோம். இங்கே க்ரூஸ் கீழே இருக்குது. இங்கே வந்து டபுளாக இருக்குங்க. ஸோ மேக்னெட்லாம் வந்து நம்ம அங்கே பார்த்தது வந்து $5 இருந்தது. அதெல்லாம் வந்து இங்கே $10 போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பேக்லாம் பார்த்தேன்ல, அந்த பஹாமாஸ் அதெல்லாம் வந்து $20-25 இந்த ரேஞ்சில் இருந்தது. இங்கே $30-35 இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ சோவினியர்ஸ்லாம் நீங்கள் லாஸ்ட் பண்ணிட்டு வரையும் இங்கே வெயிட் பண்ணி வாங்காமல் நீங்கள் டவுனுக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயே வாங்கிடலாம் ஆக்சுவலாக.
ஓகேவா? Shipyard ID. The shipyard. Yeah. This is easy, right? This is the first one. Okay, right. Have a safe day. What is the closing time? 5. Oh, 5? Oh, almost. Time என்னங்க மதன்? டைம் கரெக்டாக 4:50. 5 மணிக்கு க்ளோசிங். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு 10 minutes லேட் பண்ணியிருந்தோன்னா முடிஞ்சது கதை. க்ளோஸ் பண்ணுறாங்க பாருங்கள். Yeah. ஸோ ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம கார்டு செக் பண்ணாங்க, அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உள்ளே போயிட்டு பேசலாம் வாங்க. எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க வெளியே. வாங்க. வாங்க, வெல்கம் இன். ஸோ ரூம் ஆக்சுவலாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போகும்போதே வந்து இது மாட்டிகிட்டு போனோம், மேக்கப் த ரூம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே சொருகிட்டு போயிருந்தோம். ஸோ ஃபுல்லாக நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ தான் ரூமு ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நேற்று எபிசோட்லேயே. ஸோ வாட் எல்ஸ்? ஃப்ரீபோர்ட் கப்பல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாய் சொல்லிவிடுவோம் வாங்க. ஓகே ஓகே, இந்த சைடு இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, புரியுதா? இந்த ரேம்பு. ஸோ அந்த சைடு மட்டும் வச்சுருக்காங்க. ரெடி ஆகிட்டே இருக்கணும்ல அவங்க. ஆமாம், 1 hour எல்லாம் இன்னும் வந்து வெல்கம் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க பாருங்கள். வந்துட்டு இருக்காங்களே. ஆமாம், அங்கே ஏதோ பாருங்கள் ஒரு ப்ரைவேட் க்ரூஸ் மாதிரி இருக்குது, தெரியுதா? ஆமாம் தெரியுது. சஃபாரியா என்னவோ போட்டிருக்காங்க. சொகுசு கப்பல் அம்பானி மாதிரி யாரோ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரைவேட் ஈவெண்ட்டுக்காக. ஸோ ஓகேங்க, ஆக்சுவலாக திரும்பி உள்ளே வரும்போது அந்த மறுபடியும் வந்து பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணுறதுல நம்மளுடைய க்ரூஸ் கார்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த க்ரூஸ் கார்டை ஸ்கேன் பண்ணாங்க, தொப்பியை கழட்ட சொன்னாங்க. ஸோ பார்த்தாங்க, உள்ளே விட்டாங்க. இங்கே ஒரு செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங் வைக்கிறாங்க. இவங்களே க்ரூஸ்குள்ளே வந்து பேக்கை ஸ்கேன் பண்ணாங்க, நம்மளையும் ஸ்கேன் பண்ணாங்க. அண்ட் இங்கே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு நினச்சேன். பட் இந்த வாட்டர் பாட்டில்லாம் நாங்கள் வந்து தண்ணி நிரப்பி தான் எடுத்துகிட்டு வந்தோம். பெரிய அந்த வாட்டர் கேன் நம்ம அங்கே வாங்கினோம்ல, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். கொஞ்சம் திங்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தோம் சாப்பிட்ற மாதிரியெல்லாம். ஸோ அதெல்லாம் கூட வந்து பெருசாக அவங்க எதுவும் எடுக்க சொல்லலை. ஸ்கேன் பண்ணாங்க, அப்படியே உள்ளே விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே லிஃப்ட்டு பிடிச்சி மேலே வந்தாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. டைம் இப்போ வந்து 4:59. கரெக்டாக 5:30 இங்கேருந்து க்ரூஸ் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷெட்யூலில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுப்போம். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு 6 மணிக்கு சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, டின்னரு. ஸோ நம்ம போய் சாப்பிட போகிறதில்ல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு க்ரூஸில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா டெக்லேயும் போயிட்டு நம்ம என்னெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்த எபிசோடில். அண்ட் அதுக்கடுத்து நம்ம நாளைக்கு காலையில் விடிஞ்சால் இன்னொரு தீவு, ஓஷன் கே அப்படிங்கிற ஒரு தீவு. அது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எம்எஸ்சியோட ஒரு ப்ரைவேட் ஐலாண்டு. அதுவும் பஹாமாஸ் தான், பஹாமாஸ் கண்ட்ரியில் இருக்கிறது தான். பட் இவங்க வாங்கி அதை வச்சுருக்காங்க போல். நாளைக்கு காலையில் போக போகிறோம். அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெயிட்டுக்கோ பாய். ஃப்ரீ போர்ட்டுக்கோ ஒரு பாய் சொல்லிவிடுங்க.